நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். தாவேகா காங்கிரஸை விரும்புகிறது இல்லை, காங்கிரஸ் தாவேகாவை விரும்புகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விரும்பி நாங்கள் வரோம்னு சொன்னால் தாவேகா ஏற்றுக்குமா? பரிசீலனை செய்வோம். ஓகே, அது எங்கள் தலைவர் முடிவெடுப்பார், நான் அறிவிச்சிட முடியாது. அப்போ நிச்சயமாக தாவேகா யாரையும் தேடி போகல, கேட்டே திறக்கலைங்க. 2 கோடி பேர் உறுப்பினர்கள் இருந்தாலுமே அவங்களுக்கே 1 கோடி வாக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜியாக வச்சு 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு வீட்டுக்கு ஓட்டினா 2.25 கோடி ஓட்டு அப்படின்னா அது அதிமுகவும் திமுகவுமே இது வரைக்கும் சாத்தியக்கூறுவாக அதை நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளைண்டாக ஓகே நம்மளுக்கு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம தாவேக்காவை சேர்ந்தவங்க இருக்காங்களோ சார்? அப்படிலாம் கிடையாது. அவர் உடனடியாக பதில் சொல்லிட்டாரு டிடிவி அவர்கள் தெளிவாக. அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் வரல அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டாரு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தலைவர் கூப்பிடவே இல்லை. செங்கோட்டையன் சொல்லியிருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தலைவர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொல்லுவார், அது வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தலைவர் தானே முடிவெடுக்கும், செங்கோட்டையனார் முடிவெடுக்க முடியாது. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் ஆஃப் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் என் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆல்மோஸ்ட் நம்ம 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1 lakh நெருங்கிறதுக்குள்ளே இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாலெல்லாம் விரதம் போட்டிருக்கும் போது 41 நாள் மண்டலம் இருப்போம், 39 நாள் இருந்துடும். அந்த கடைசி 2 நாள் இருக்கிறதுக்குள்ளே போதும் நம்ம இந்த 1 லட்சம் வரதுக்குள்ளே அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஆனால் என்னன்னா இன்னுமே ஒரு 75% என் உறவுகள்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க, ரசிக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நம்ம எல்லா வீடியோஸுமே என்கேஜிங்காக வச்சுக்கிறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. வேணும்லாம் பண்ணாமல் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு புதிய கெஸ்ட்டு, ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. தாவேகா கட்சியை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகிலன் அவர்களை அன்போடு வரக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். சூப்பர் சார். சார், உங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற நமது டைம்ஸ் ஆஃப் அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற அந்த வலையொலி தளத்தை வளருவதற்கு நாங்களும் துணை நிற்போம், நானும் துணை நிற்போம். உங்கள் வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. வெரி கைண்ட் ஆஃப் யூ. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்காமையே எனக்காக நீங்கள் இப்போது நம்ம உறவுகளுக்காக பேசியிருக்கீங்க. அண்ட் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, அதுவும் ஒரு அரசியல் களம் சூடு பிடித்து வெவ்வேறு அரசியல் விமர்சகர்கள் வெவ்வேறு விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா தாவேகா மீதும் தொடர்ந்து வன்மத்தை கக்கும் வகையிலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்மத்தை கக்குகிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்ட உங்களுக்கு நெஞ்சார்ந்த. ஆமாம், உண்மை. அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா சார்? ஸோ ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் என்னென்னா, தொடர்ந்து நம்மளும் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் பண்ணுறேன். எங்களோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யார் வந்தாலும் ஓகே தான் அப்படின்றதான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் செட்டோட இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லதை மட்டுமே செய்ய வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தாவேகா என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க, எப்படி இதை அச்சீவ் பண்ண போகிறாங்கன்ற பல்வேறு விஷயங்களை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சார். சார், ஃபஸ்ட்டு எப்படி விஜய் எடுத்தோடனே சிஎம் ஆவார்ன்றது பழைய கேள்வி தான் சார். இருந்தாலும் அது ஒவ்வொரு மாதமும் வர 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 எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த கேள்வி புதுசு தான். சரிங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில், இன்றைக்கி டேட்டில் திரும்பவும் சொல்லுங்கள், எப்படி முதல் தேர்தலிலேயே சரியா 40% வாக்குகளை தாண்டி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்கிறீங்கன்னு எனக்கு உறவுகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். 33 ஆண்டு கால சேவை பயணம் எங்கள் தலைவர் விஜய்க்கு பால்பன் திட்ட காலத்தில் இருந்த முதல்ல இங்கே 2.5 கோடி வீடுகள் இருக்கிறது, 6.5 கோடி வாக்குகள் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் கருவேலங்காட்டின் தேசத்திற்குள்ளும் ஊடுருவியிருக்கிறது.
நான் பிறந்த சாதாரண கிராமத்தில் எந்த கட்சி கொடியும் பறக்காத சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வானை முட்டி காற்றில் பறக்கிறது என்றால் ஏதோ பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் மீன்கொடி வறந்ததைப் போல நாங்கள் உணர்கிறோம். ஆக ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு என்கிற திட்டத்தை, ஓட்டு என்கிற திட்டத்தில் பார்த்தோமேனால் எங்களுக்கு 2.5 கோடி வாக்குகளை தமிழ்நாடு முழுவதும் பெறுவதற்கான வாய்ப்புகளை மக்களே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் பிரச்சாரத்துக்கு கிளம்பல, ஆனால் வீடுகள் தோறும் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைக்கு சொல்லுவாங்க, டே பாட்டங்காலத்திலேருந்து நான் இந்த கட்சி தாண்டா ஓட்டு போடுறேன் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அரசியல் களம் எங்கள் தலைவரால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறது. அப்பா நீ இத்தனை காலம் எவ்வளவு பேருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருக்கலாம்ப்பா, உன் புள்ள நான் வந்திருக்கிறேன், நான் சொல்கிற ஆளுக்கு நீ ஓட்டு போடு என்று சொல்லுகிற இடத்திற்கு அரசியல் பயணம் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் எங்கள் தலைவருடைய அந்த முகம், எங்கள் தலைவருடைய அந்த பேச்சாற்றல், எங்கள் தலைவருடைய அந்த தன்மை, அணுகுமுறை அனைத்தும் இன்றைக்கு அன்றாடங்காட்சி மக்களிடம் சேர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் 40% ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். 40%-ஐ இந்த நாட்டில் நாடாளுகிற தன்மையை இந்த நாட்டின் மக்கள் உறுதியெடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் என்றால் நாங்கள் தான் ஆட்சி கட்டலாம் பார்ப்போம். சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது உங்கள் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சிடறாங்க மக்களுக்கு. 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, கரெக்டாக? ஆமாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 2.25 கோடி ஓட்டு, கரெக்டாக சார்? நிச்சயமாக கரெக்ட். இப்போது திமுகவோட உறுப்பினர்களும் அதிமுகவோட உறுப்பினர்களும் 2 கோடி பேர் இருக்காங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அதுதான். எனக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி உறுப்பினர் ஈஸியாக இருக்காங்கன்னு ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இதுதான் கால்குலேஷன் சார். 2 கோடி உறுப்பினர்ன்றது யாருன்னா, நான் சொல்கிறது கட்சி நிர்வாகிகள். அடிப்படை உறுப்பினராக அவன் ஏதாவது போஸ்டிங்கில் இருப்பான், ஏதாவது ஒரு உறுப்பினராக பதவியில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், 3.5 லட்சம் பொறுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில். இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் சார். அதெல்லாம் நான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபெண்டபிள் கொஸ்டின் கிடையாது. அதாவது தாவேகா அல்லாத சாமானியர் இருக்காங்க இல்லையா சார், அதாவது விஜய் பிடிச்சவங்க, தலைவர் விஜய் பிடிச்சவங்க, தொண்டர்கள்லாம் இருக்கட்டும், இந்த காமன் பீப்புள் இருக்காங்க தெரியுமா? ஆமா. எப்படிப்பான்னு அவங்க கேள்விதான், அவங்களோட கேள்விதான் முக்கியம். புரியுது. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னை போன்றவங்களுக்கும் இருக்கு. அவ்வளவுதான், அதுதான் பாயிண்ட். நான் அதனாலதான் தெளிவுபடுத்துறேன். கண்டிப்பா இவ்வளவு டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? அப்போ அவங்களுக்கே 1 கோடி வாக்கு தானே விடுது. நல்ல கேள்வி. ஏன்னா இந்த 60 ஆண்டு கால ஆட்சி முறைகள் இருக்குல்ல, கிராமங்கள் எதுவும் எழுச்சி பெறல. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கிராமங்கள் இருந்தால் கூட புறக்கணிக்கப்பட்ட கிராமங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். இவங்க ஒரு பக்கம் சமூக நீதி பேசி சாதிக்கு ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக நீதியை பற்றியே அதிமுக பேசாது, ஆனால் அவங்க ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா, சங்கிகளிடம் போய் சரண்டர் அடைச்சான். அவங்க சங்கிகள்கிட்ட நேரடியாக சரண்டர் ஆகி, இவங்க சங்கிகளோட மறைமுகமாக சரண்டர் ஆகிருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேருமே வெளுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அதுக்கு காரணம்னு உங்களுக்கு சொன்னோன்னா, அதிமுகவில் இருக்கிற இப்போ கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஜாதி கட்சி. ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், பூவை மூர்த்தியாக இருக்கட்டும், ஜெகன்மூர்த்தியார், நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாதி. இந்த மோகன்சியா ஏதோ இன்னொருத்தர், பிரேம்சியா ஏதோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரும் சாதி. நீங்கள் தொடர்ச்சி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கட்சி. அதுக்கு இது ஹெட் யாருன்னா மதவாத கட்சி. நீங்கள் இந்த பக்கம் வாங்கலை, திமுக பக்கம் வந்தீங்கன்னா குடும்பவரை காங்கிரஸ் கூட ஒரு மதவாதம் தான். அவங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதவாதம் தான். திமுக எப்படி இருக்குன்னா சமூக நீதி மாதிரி பேசுவாங்க, ஆனால் அங்கே இருக்கிற கட்சிகளில் நீங்கள் ஆராஜாவை கொண்டே பெரம்பலூரில் நிப்பாட்ட மாட்டாங்க, நீலகிரியில் தான் நிப்பாட்டுவாங்க. இன்னும் சாதிக்கு ஒரு சுடுகாடை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அதை உடைக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. சமத்துவபுரம் கட்டினாங்களே, சமத்துவ சுடுகாடுங்க. இப்போ நீங்கள் இதுக்கு கிராமத்தில் இது நடக்குதுங்க. கிராமத்தில் என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு விஷயம், அன்னை திரும்ப இருக்காங்க, ஒரு ஒரு அற்புதமான பேராற்றல் மிகுந்த பெருந்தரை நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் அவரை கொண்டாடுறோம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் பாதை என்பது அழுக்கானது அல்ல, அற்புதமானது. தலித் சமூகத்திலும் மிகப்பெரிய தலைவர் அப்படி சொல்லிடக்கூடாது. அது ஒரு சமூகத்தில் கொண்டாந்த தலைவரை சுரிக்கிறாதீங்க. ஏன்னா அவர் பண்பட்ட அரசியலை செய்யக்கூடியவர், எல்லா மக்களுக்குமான தலைவர். நாங்கள் பார்க்கறது அப்படிதான், தாவேக்கா அவர் அப்படித்தான் பார்க்குது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு 20 பேர் வேணா சாதியவாதிகளாக இருப்பாங்க, அதை நம்ம கோடிட்டு காட்ட முடியாது. எங்க ஆதவர்ஷனா கூட என்ன சொன்னார்னா, அதான் அடுத்து கேட்கலாம் நினைச்சேன், ஒரு பேசும் பொருளாகி இருக்கு. ஆமா, அந்த 20 பேரை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நீங்க எங்களுக்கு தெரியாதா, மொத்தமே 20 பேரும் சொல்லல அவரு. அதெல்லாம் தப்பான செய்திங்க, இவங்க திருச்சி விடுறது. எங்களுடைய அந்த தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா அவரை சுத்தி ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா எல்லாருமே திமுகவிற்கு குண்டர்களாக பயன்படுத்தப்படுகிறார். எதுக்கு இதை சொன்னார்னா, எங்களுக்கு தெரியாதா, விசிகாவுக்கு ஒவ்வொரு கிராமத்துல 20 அல்ல 60 ஓட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும்.
தெரியாம நாங்க பேசுறோம். அந்த 20 பேர் என்ன செய்யறாங்கன்னா திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்காங்க. நான் பேரை கூட சொல்ல முடியும் என்னால. எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, வழியில எல்லாம் பயம் கிடையாது. அண்ணன் இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்தவர், ஒரு 20 பேரோட பேச்சை கேட்டுட்டு சுருங்கிட்டாருன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அப்படிதான் அவர் மீன் பண்றாரு. ஆமா, அப்படிதான் மீன் பண்றாரு. 20 பேர் தான், அந்த 20 பேரை வச்சுதான் வந்து நீங்க எல்லாத்தையுமே பண்றீங்க. அவங்க சொல்றதா நீங்க கேக்குறீங்க. உங்க கட்சியில மொத்தமா 20 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி, தேர்தல் பாதை திருடல் பாதை நீங்க தானே எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அந்த திருடல் பாதையில் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். உங்கள்கிட்ட தானே நாங்க அரசியல் கட்டோம், உங்கள்கிட்ட தானே நாங்க என்ன. அதாவது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அமைப்பாய் திரள் புத்தகத்தை 6 முறை படிச்சுவேன் நான். அப்ப உங்க அரசியல் எனக்கு தெரியாம இல்லை, தெரியும். ஆனா நீங்க 20 பேருக்குள்ள இப்படி சுருங்கி போயிட்டீங்க தான் எங்களுக்கு வருத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் எங்கள் ஆதவர்ஸ் நான் சொன்னார். அதை என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு மொத்தமே கட்சியில 20 பேர் தானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் முட்டாள்கள் அல்ல. ஏன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும் 2 லட்சம் பேர் கூட்டுற தலைவர் அண்ணன் திருமா. சரி சார், இப்போ நம்ம பேக் டு த ஸ்கொயர். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்து இன்னும் ஒரு தெளிவான விஷயம் சார். நான் என்ன சொன்னா, 2 கோடி பேர் வந்து உறுப்பினர்கள் இருந்தாலுமே அவங்களுக்கே 1 கோடி வாக்கு தான் இருக்கு. இப்போ நீங்க அதை ஸ்ட்ராட்டஜியா வச்சு 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு வீட்டுக்கு ஓட்டுனா 2.25 கோடி ஓட்டு அப்படின்னா, அது அதிமுகவும் திமுகவுமே இது வரைக்கும் வந்து சாத்தியக்கூறுவா அதை நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பிளைண்டா ஓகே நம்மளுக்கு வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம தாவேக்காவை சேர்ந்தவங்க இருக்காங்களோ சார்? அப்படி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க என்ன, நீங்க வந்து நாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, ஆய்வுகளின் அடிப்படையில் நாங்கள். அதுதான் சார் விஷயம், அதுதான் கேட்குறேன். அந்த ஆய்வு அடிப்படையில் இருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இதுல இன்னொரு செய்தி உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். திமுகவுடைய அமைச்சர் வீட்டுகளுக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு, அதுதான் எங்களுக்கான வெற்றியை. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நீங்க திருப்பி ஓடக்கலாம், ஏன்னா முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஓட்டுருக்குமோ அப்படின்னு கூட நீங்க எதிர்கேள்வி கேட்கலாம், சொல்லலாம். நாங்க போய் சொல்லல, இருக்கலாம், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த குடும்பத்திலும் அறிவார்ந்தவர். என்ன வம்சாவளி உதயசூரியனுக்கு தான் நம்ம நிற்கணுமா? எனக்கு தனி அறிவு இல்லையா? நான் யோசிக்க மாட்டேனா என்று தன்னறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் கூட தலைவர் ஸ்டாலின் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. சரி சார். சார் அடுத்தபடியா சார், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த தருணத்துல, அதாவது பிஜேபி வேணாம் சார், சரிங்களா? சீமான் அவர்கள் கேட்கும் போது, பட் நம்ம அவர் டாபிக் உள்ள போக வேண்டாம், சரியா? ஏன்னா அப்படியே டாபிக் மாறி அதை பத்தி பேசவும் தயாரா இல்லை, இல்லாதவர்களை பற்றி பேசல. பிஜேபி வேணாம் சார், காங்கிரஸ் மட்டும் அப்ப வேணுமா சார்? இல்ல, காங்கிரஸோட இப்ப வேணும்னு யார் சொன்னது? இல்ல சார், காங்கிரஸ்காரர்கள் தான் எங்களை வேணும். நீங்க வந்து தாவேக்காவோட ஐடென்டிஃபைடு ஆமா செய்தி தொடர்பாளர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்கா காங்கிரஸை விரும்புகிறது இல்ல, காங்கிரஸ் தாவேக்காவை விரும்புகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விரும்பி நாங்க வரோம்னு சொன்னா தாவேக்கா ஏத்துக்குமா? பரிசீலனை செய்வோம். ஓகே, அது எங்க தலைவர் முடிவு எடுப்பார், நான் அறிவிச்சிட முடியாது. அப்ப நிச்சயமாக தாவேக்கா வந்து யாரையும் தேடி போல, கேட்டே திறக்கலைங்க. சரி சார். அப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் நியூஸ் தமிழ் 24/7 சேனல்ல அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் நான் என்டிஏ கூட்டணியில் சேருவதற்கு அன்னைக்கு காலையில வரைக்கும் கூட முன்னாள் ஈவினிங் அண்ணன் எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காரு, நானும் பேசுறேன். அடுத்த நாள் காலைல நான் வந்து ஃபோன் பண்றேன், அதோட அண்ணன் ஃபோனே எடுக்கல. அதாவது டிவி கிட்ட சேர சொல்லி, இது யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்னா நீங்க புரிஞ்சுக்கணும், 2 பேரை தவிர்த்து இதை யார் சொல்லியிருந்தாலுமே நீங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஒன்று இதை சொன்னா நம்பலானா செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்கணும் ஒரு வாயால, இல்லை டிடிவி சொல்லியிருக்கணும். இதை சொன்னது டிடிவி. இப்போ நான் ஒன்று சொல்லவா, ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் இடத்துலையும் இருக்கும். பங்காளிகள் உறவாடியவர்கள் கைகோர்த்துப்பாங்க. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் வந்து எதை வச்சு அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்கிறேன். டிடிவி வந்தால் ஒரு தென் மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும், வந்தால் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிரும்னு அவர் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் தலைவர் கணக்கு வேற யாரும் இருக்குங்களே. டிடிவி வரல, செங்கோட்டையன் கூப்பிட்டாரு. இல்ல அது டிடிவி ஓப்பனா சொல்லிட்டாரு. இல்ல அடுத்த நாள் காலைல அவர் முன்னாள் ஈவினிங் வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்தது. நீங்க உங்க சொல்லிருந்து நான் பாக்குறேன், டிடிவி அப்ப ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு, அப்படித்தானே? ஆமா, அவர் அடுத்த நாள் அவர் இன்னும் முடிவை சொல்லல. அவர் இந்த கேள்வி அவங்க முன் வச்சாங்க சார். சார் அப்ப நீங்க என்ன சார், நீங்க அப்ப நீங்க போனேன்னு சொல்லிட்டு யாசர போல, அவர் உடனடியாக பதில் சொல்லிட்டாரு டிடிவி அவர்கள் தெளிவா. அவர் என்ன கூப்பிட்டாரு, நான் வரல, அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டாரு. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தலைவர் கூப்பிடவே இல்லை. செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தலைவர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொல்கிறார், அது வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஏன்னா தலைவர் தானே முடிவு எடுக்கணும், செங்கோட்டையனார் முடிவு எடுக்க முடியாதுல்ல. அப்போ என்னை பொறுத்தவரை என்ன, டிடிவி வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில் தானே இருக்கிறார், புதுசாக போய் சேரலையே.
ஒன்று. ரெண்டாவது, அவர் ஆல்ரெடி ஏடிஎம்கேல தானே இருந்தவர். இது வந்து டிடிவி இணைந்தாருங்கிறது இவ்வளோ பெரிய மாயையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இவ்வளோ பெரிய செய்தியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இருக்கிற குண்டில் திருப்பி இப்போ நான் வந்துடுறேன், நான் வெளியிலே போகலைன்னு சொல்கிறாரு. இது ஒரு பெரிய செய்தி இல்லை. அவர் தாவேக்காவிற்கு வந்தால் பெரிய செய்தி, இருக்கிற குண்டில் போய் சேர்ந்துக்கிறது எப்படி பெரிய செய்தியாக? ஆக இன்றைக்கு என்னதுன்னா, எங்களை தனிமைப்படுத்துகிறாங்களா அவங்கெல்லாம். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்பது எந்த கொம்பனாலும் தனிமைப்படுத்த முடியாது, எவனாலையும் முடியாது தனிமைப்படுத்த. சார், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு அப்படின்றது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது சார். ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல 100% அதில் மாற்று கருத்து கிடையாது சார். இதுல வந்து மாற்று கருத்து என்பது ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு இல்லை. சரியா? ஒரு புது வேவ், ஒரு அலை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த எலெக்ஷனுமே இல்லாம இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று, ஒரு ஒரு வித்தியாசமான, யாரும் பார்த்திடாத ஒரு எலெக்ஷனா இருக்கும் என்பதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் திரு தலைவர் விஜய் அவர்கள், நான் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அரசியலுக்கு வரேன், என்னுடைய எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறார் சார். அதிமுக என்ற கட்சி நேரடியாகவே அன்று முதல் இன்று வரை அரசியல் எதிரி என்பது திமுக அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க சார். சரிங்களா? இரண்டு பேருமே அவங்க நல்லது செய்ய தான், அவங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் நல்லது செய்ய தான் வராங்க. இருந்தாலும் விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சி அவர் ஒரு காசை சேர்த்து வச்சு அவர் எல்லாத்தையுமே ஒரு செட்டில் ஆகி வரும்போது அவர் மேலே மக்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் வேற ஒரு கோணல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதியாக அவரை பார்க்க மாட்டாங்க இந்த விஷயங்களை, இல்லையா? இப்போ மக்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் வரேன்னு சொல்லும் பட்சத்தில் சார், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கை விட்டுட்டு, உங்கள் இலக்குன்னு ஒன்று இருக்குது, மக்களுக்கு நல்லது செய்யணும், திமுகவை ஒழிக்கணும். சரிங்களா? இது வந்து நிறைய பேரோட கேள்வி இது. ஓகேவா? நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தை சூஸ் பண்ணுறீங்க? ஈஸியாக ஒரு கதவு இருக்குது. சரியா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இலக்கை முடிச்சிடலாம். உள்ளே போய் எல்லாருக்குமான இலக்கு என்ன? திமுகவை தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து ஒழிக்கணும் அப்படின்றதா இலக்கு. நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரியா? மக்கள்கிட்ட அதுக்கு தான் ஓட்டும் கேட்குறீங்க. அதுக்கான பாதை திறந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் பிஜேபி கூட ஏன் போய் கூட்டணி வைக்கணும்னு யோசிக்கிறீங்க? அது ஒரு என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணியில் ஒரு 10 கட்சிகள் இருக்குது. இது தேர்தலுக்கான கூட்டணி, இது கொள்கைக்கான கூட்டணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கான கூட்டணியோலாம் கிடையாது. இது தேர்தலுக்கான கூட்டணி என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி 60 சீட்டு தரது கூட ரெடியாக இருந்தாங்கன்றது ஓப்பன் டாக் இருக்கு என்டிஏ கூட்டணியில். நான் மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? தேர்தல் கூட்டணியாக மக்களின் நலன் கருதி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்திலோடு இருக்கும் நீங்களும் அதிமுகவும் சேர்ந்து இந்த தேர்தலை நீங்கள் ஏன் வந்து மேற்கொள்ள மாற்றீங்க? ஏன் உங்க இடத்துலேருந்து வெளியில் போறீங்க சார்? சிம்பிள். இப்போ பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்களா? யாரு? அதிமுக. என்டிஏ கூட்டணிக்குள்ள அவங்க இருக்காங்க எல்லாருமே. எங்களுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களோட கொள்கை எதிரி பாஜக. பாஜக கூட்டணி வைக்க சொல்லலையே. இப்போ பாஜக அங்கே தானே இருக்கு. பாஜக என்டிஏ அப்படின்ற ஒரு பேர்ல அதுவும் இருக்கு. அப்படித்தான் வேண்டாம்னு நாங்கள் சொல்றோம். இல்லை சார், நீங்கள் ஒரு விஷயம் நல்லா, அதாவது என்னன்னா நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது சார். நான் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கொள்கையை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு திருடன் நல்லவன் போய் திருடனோட சேர்ந்து இப்படி இருக்குடான்னு சொன்னதை நல்லவனை கெடுக்கிற திருடன் ஆகி போடுவானா நல்லவன்? அடுத்த ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா இது யோசிக்க வேண்டியதெல்லாம். இப்போ உங்க பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அப்போ நீங்க யாரு வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல நல்ல கட்சி தாவேகாவத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, பேசலாம். நம்ம யாருமே இல்லைன்னு தானே நாங்கள் வருத்தம். அப்போ கூட யாரு கூடயுமே அரசியல் இருக்கவே இருக்காது. வாய்ப்பே இல்லை. நான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் என்கிற பேரியக்கம் ஒரு உண்மையான அப்பழுக்கற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு மக்களால் அறியப்படுகிற பேரியக்கம், ஒரு நல்ல தலைவர், மாற்றுக்கிறார். ஆனால் அவர் எங்கே போய் நிற்கிறார்? கொள்ளைவாதிகள்கிட்ட போய் நிற்கிறார். சரி, அண்ணன் இப்போ விசிகே பிரிஞ்சோன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்போ வந்தால் ஏற்றுக்குவோம். அது எப்படி? அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நாட்டில்? எந்த கொள்ளையும் அடிக்கலையே, எந்த கொலைகளும் செய்யலையே, எதையும் மூடி மறைக்கலையே, எல்லாத்தையும் உண்மையாகத்தே போராடிக்கிட்டு இருக்காங்க, உண்மைக்காக போராடுறாங்க. அப்போ அவங்க எங்கள் பக்கம் வர்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எப்படி சார்? ஏன் இது விசிகா என்ற ஒரு கட்சியை நடத்தக்கூடிய திருமாவளவன் என்ற தலைவர், ஓகேவா, உங்களோட ஈழ தமிழ் மக்களை கொண்டு குவித்த போது ராஜபக்சேவை எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் போய் பார்த்துருக்கலாமா? அந்த ஒரு காரணம் உங்களுக்கு பத்தாதா? நீங்கள் அந்த கேள்வியை அவர் தெளிவாக பதிவு சொல்லியிருக்கிறாரு.
ராஜபக்சே எதுக்காக வேணாலும் இருக்கலாம்னு இல்ல சொல்றேன் இல்ல அவர் தெளிவா பதில் சொல்றாரு. அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. ம். எங்க கட்சி சார்பில் அவருக்காக நாங்க பேச முடியாது. நீங்க பதில் சொல்ல வேணாம் சார், இது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் இல்லை. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன், நீங்க கேட்கறது நியாயம். ம். நான் விடுதலை புலிகளே ம். அரசியல் பிரிவு தலைவர்களே சிங்கள இராணுவத்தோடு சிங்கள அமைச்சரோடு பேசுறாங்க, அது குற்றமா? அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அவங்களே பேசியிருக்காங்களே. ம். அப்போ அண்ணன் திரும்ப தமிழீழ தாயகம் ஒன்றும் அடைவது தப்பு இல்லை சார். ஆ. நான் ஓரமா ஒதுங்கி இருந்தேன், அவரை இழுத்து கையை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ம். அது வெட்ட வெளிச்சமா வீடியோ வந்ததுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அவர் இல்ல, சந்தித்தாருன்னா உண்மை. நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன். அண்ணன் திரும்ப வந்து ஏற்கனவே காங்கிரஸோடு ஒட்டுமில்லை இல்ல, இது நம்ம எங்க ஆரம்பிச்சோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அது இது நம்ம தெரியும். டாபிக் வந்து திருமாவளவனோ இல்ல அண்ணன் சீமானோ இல்ல அதெல்லாம் கிடையாது. பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு சந்திப்புல நம்ம மீட் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.